அனைவருக்கும் வணக்கம். ஒன் ஸ்டெப் டு சக்ஸஸ் டிஎன்பிஎஸ்சி அகாடமி சார்பாக நம்மளோட கரண்ட் அவர்ஸ் ஓகேங்களா, கரண்ட் அவர்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதாவது எக்ஸ்பெக்டேஷன் என்னது கரண்ட் அவர்ஸ் எதிர்பார்க்கலாம் வர ஜூன் 9 எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா கரண்ட் அவர்ஸ் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு 10 கரண்ட் அவர்ஸ் ஓகேங்களா, ரொம்ப முக்கியமானது ஷார்ட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா படிங்க ஓகேங்களா, நல்லா எய்ம் பண்ணிக்கோங்க. தமிழெல்லாம் 95 தாண்டி ஆகணும். தமிழ் எல்லாருமே 95 தொட்டே ஆகணும். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 23, 24 அடிச்சிடணும் கண்டிப்பாக ஓகேங்களா. ஜிகே நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு நல்ல டைம் இருக்குது ஓகேங்களா. இந்த டைமில் என்ன பண்ணலாம், நீங்கள் எப்படியா இருந்தாலும் எக்ஸாமுடைய கடைசி 1 மந்த் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வெறும் தமிழ் ஓகேங்களா, தமிழ் தான் படிச்சுட்டு இருப்பீங்களே, தமிழ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. அதனால் இப்போ இருக்கிற பிப்ரவரி பாதியாக இருக்கட்டும் அல்லது மார்ச் மாதமாக இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஜிகேவை ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஓகேவா. அந்த ஜிகே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் உங்களை ரேங்க்குக்கு ரொம்ப மேலே கொண்டு போகும். புரியுதா உங்களுக்கு? தமிழில் எல்லாருமே 95 அடிக்க முடியும், அடிச்சிருவாங்க. ஜிகேயில் நீங்கள் ஸ்கோர் அடிக்க நீங்கள் ரேங்க்கு கிட்டத்தட்ட எவ்வளோ மேலே ஏற முடியும் ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இப்போ இருக்கிற நாட்கள் பிப்ரவரி பாதியாக இருக்கட்டும் மார்ச் மாதம்லாம் நீங்கள் ஜிகேக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. திருப்பியுமே தமிழை தான் படிக்கிறேன்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தமிழை படிங்க. இருந்தாலும் உங்களுடைய எப்படி சொல்கிறது, உங்களுடைய எய்ம் ஃபுல்லாகவே ஜிகே பக்கம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட் ஓகேங்களா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் 10 முக்கியமான கரண்ட் அவர்ஸ் ஓகேங்களா, அதாவது கடந்த நவம்பர்லேருந்து இந்த ஏப்ரல் ஓகேங்களா, இது மாதிரி தான் எடுக்க போகிறோம். எல்லாமே லாஸ்ட் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்படியே சேர்ந்து இந்த ஜனவரியாக இருக்கட்டும் எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு 10 டாபிக் 10 கரண்ட் அவர்ஸ் அது சம்மந்தமாக நீங்கள் நோட்டில் காப்பி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இருந்தாலும் ஏதாவது நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம இன்றைக்கி கரண்ட் அவர்ஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்களா. இது ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு முக்கியமானது, இருந்தாலும் நீங்கள் நோட்டுக்கு கொண்டு வந்துடணும். புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா, 16வது நிதி ஆணையம் ஓகேவா, 16வது நிதி ஆணைய தலைவர் ஓகேவா. இந்த கொஸ்டின் டேரெக்டாகவே குரூப் 4ல் இடம்பெறலாம். ரொம்ப முக்கியமானது, இது மறக்கவே கூடாது. 16வது ஓகேங்களா, 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர் அதாவது அரவிந்த் பனாகரியா ஓகேவா, இவர் தான் நியமிச்சிருக்காங்க. புரிதா பாருங்கள். அப்போ கொஷினே இவ்வளோ தான். அரவிந்த் பனாகரியா யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராகவும் செயல்பட்டவர். இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அதாவது 16வது நிதி ஆணைய தலைவர் டைரக்டாக கொஸ்டின் வரும்போது ஆன்சர் அரவிந்த் பனாகரியா. இதோட முக்கியமான ஒரு சிறப்பு என்னென்னா நிதி ஆயோக்கினுடைய துணைத் தலைவராகவும் இவர் செயல்பட்டவர். அதாவது நிதி ஆயோக்கினுடைய முதல் துணைத் தலைவராக செயல்பட்ட நபரே இந்த அரவிந்த் பனாகரியா அப்படின்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம இந்த ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக உள்ள பார்க்கலாம் ஓகேங்களா. என்னென்னா இந்த ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது இதனுடைய பரிந்துரைகள் எப்போ இவருடைய பரிந்துரைகள் அத்தனையும் எப்போ நடைமுறைன்னு பார்த்தீங்கன்னா 2026 ஓகேங்களா, 2026லேருந்து 2031 வரைக்கும் ஓகேவா. இது கட்டாயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் நல்லா டெப்த்தாக போனால் இது இடம்பெறலாம். பரிந்துரைகள் எப்போ நடைமுறைன்னு சொல்லலாம். இந்த 16வது நிதி ஆணையம் தன்னுடைய அறிக்கையை எப்போ சமர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அறிக்கையை பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபர் 31க்குள்ளே இவங்க சப்மிட் பண்ணி ஆகணும். நடைமுறைகள் பார்த்தீங்கன்னா பரிந்துரை நடைமுறைகள் பார்த்தீங்கன்னா 2026 முதல் 2031 வரைக்கும் போகும் ஓகேங்களா. முக்கியமான பேர் பார்த்தீங்கன்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. இந்த பேர் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை விட்டுறக்கூடாது ஓகேங்களா. எல்லாரும் ஒரு பக்கம் நம்ம யாரை பார்த்துட்டு இருப்போம், அரவிந்த் பனாகரியை பற்றி பார்த்துட்டு இருப்போம். ஆனால் சைடில் செயலர், தற்போதைய ஃபினான்ஸ் கமிஷனுடைய இப்போ கேட்பாங்க 16வது ஃபினான்ஸ் கமிஷன் செயலர் ரொம்ப ரொம்ப முக்கியம், ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. பேர் பார்த்தீங்கன்னா ரித்விக் ரஞ்சனம் பாண்டே. மெமரியாக இருக்கணும் நமக்கு ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்படியே இதனுடைய தொடர்புடைய தகவல்களை கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும், விட்டுறக்கூடாது. அப்போ பார்க்கலாங்களா. 15வது நிதிக்குழு ஓகேவா, 15th பார்த்தே ஆகணும். 16th இப்போ கொஸ்டின் எதிர்பார்த்தாலும் 15th ரொம்ப ரொம்ப முக்கியம். 15வது நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா NK சிங், அதாவது நந்த கிஷோர் சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. NKனா நந்த கிஷோர் சிங் ஓகேங்களா. அது முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துச்சுன்னா 41% வரி வருவாயை ஸ்டேட்டுக்கு ஓகேவா மாநிலங்களுக்கு ஒதுக்கணும்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பரிந்துரை கொடுத்துருக்கும். நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா 15வது ஃபினான்ஸ் கமிஷனுடைய ஹெட் யார், தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நந்த கிஷோர் சிங், அதாவது NK சிங் ஓகேவா. அதனுடைய பரிந்துரைகள் தான் அந்த இயர் 2020 to 2025 ஓகேங்களா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம யாரை பார்த்துருக்கோங்கன்னா ஓகேவா, நம்ம யார் தெரியும், அரவிந்த் பனாகரியை பற்றி பார்த்துருக்கோம் ஓகேவா. அதுக்கப்புறம் இன்னொரு பேர் பாருங்கள், மறந்துடக்கூடாது, ரித்விக் ரஞ்சனம் பாண்டே ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர் ஓகேங்களா. அடுத்து வந்துடலாம். இப்போ KC நியோகி ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த 3 பேர் இடம்பெறலாம். KC நியோகி இந்த மனுஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா முதல் நிதிக்குழுடைய ஹெட் அவர் தான். முதல் நிதிக்குழுவின் தலைவர் யாருன்னா KC நியோகி ஓகேங்களா. இந்த ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியம், அரசியலமைப்பு சார்ந்தது ஓகேங்களா. ஆர்டிகல் 280 ஓகேவா, 280
அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா எதை தான் சொல்லுது, நம்மளுடைய நிதிக்குழு பற்றி சொல்லுது. நிதிக்குழு ஸ்கூல் புக்கில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அமைக்கப்படுகிறது. ஓகேங்களா, அதாவது அந்த வருவாயை வந்து எப்படி ஸ்டேட்டுக்கு வந்து பிரிக்கணும் அப்படின்றத பற்றி முழுக்க தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, நம்ம அது பின்னாடி ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது யாரும் ஃபுல்லாக திருப்பி டைம் பாருங்கள். ஓகேங்களா, யாருன்னா ரொம்ப முக்கியம், மைண்டில் நிற்கணும். அரவிந்த் மனாகரியை பற்றி படிச்சிருக்கோம். 16வது நிதி ஆணைய தலைவர் அரவிந்த் மனாகரியா. இவர் வந்து ஒரு துணைத் தலைவராகவும் இருந்திருக்காரு நிதி ஆயோக்கில். முக்கியமானது முதல் துணைத் தலைவர் இவர் தான். ஓகேவா, அது தெளிவாக பார்த்துக்கணும். இதனுடைய பரிந்துரைகள் தெளிவாக பார்த்துக்கோங்க. 2026 to 2013 கட்டாயம் இடம்பெறும். ஓகேங்களா, இந்த பேரை வெட்ட போகிறீங்க. செயலர் யாருன்னா ரித்திக் ரஞ்சனம் பாண்டே. ரொம்ப முக்கியம், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, அடுத்து வந்துடலாம். ஓகேங்களா, நம்ம மொதல் கரண்ட் அவர்ஸ் முடிச்சாச்சு. ஓகேங்களா, ரெண்டாவது கரண்ட் அவர்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, பாருங்கள், ரெண்டாவது ரொம்ப முக்கியமான கரண்ட் அவர்ஸு. அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பை மேற்கொண்ட முதல் மாநிலம் பீகார். ஓகேங்களா, அதாவது இந்தியாவில் சாதிவாரி கணக்கு ஓகேங்களா பீகார் பண்ணியிருக்காங்க. தற்போது இப்போ ஆந்திரா பண்ணி முடிச்சிருக்காங்க. ஓகேவா, தற்போது யார் பண்ணுறாங்கன்னா ஆந்திரா பண்ணுறாங்க. இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, இரண்டாவது ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ். ஓகேங்களா, அப்போ இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பத்த முதல் மாநிலம்னா பீகார், மறக்கக்கூடாது. இரண்டாவது மாநிலம் ஆந்திர பிரதேஷ். நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஆந்திர பிரதேஷ்னு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ், பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம தேர்ட் ஒன் பார்க்கலாம். மூணாவது கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாங்களா. இது ரொம்ப ஆல்ரெடி எப்பயுமே இந்த இந்தூர் தான் வருமே. ஓகேங்களா, என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தூய்மை கணக்கெடுப்பு 2023 படி இந்தியாவுடைய தூய்மையான நகரங்கள். ஓகேங்களா, தூய்மையான நகரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியம் இந்தூர். ஓகேவா, கிட்டத்தட்ட தொடர்ந்து இந்தூர் தான் வந்துகிட்டே இருக்குது. 2023 கணக்கெடுப்பு இந்த சர்வேலையுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தூய்மையான நகரம் அப்படின்ற பட்டியலில் முதலிடம் யாருன்னா இந்தூர். ஓகேவா, இந்த இந்தூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். இந்தூர் எந்த மாநிலத்தில் உள்ளது என்றால் மத்திய பிரதேசம். இந்த கரண்டாஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இதை மிஸ் பண்ணக்கூடாது. இந்தூர் எந்த ஸ்டேட்னு கேட்டாங்கன்னா மத்திய பிரதேஷ். ஓகேங்களா, நோட் பண்ணிக்கணும், முக்கியமானது. நம்ம அடுத்து போகிறோம். ஓகேங்களா, அடுத்து போகிற ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு 2023 இப்போ தான் முடிஞ்சிருக்கிறதால அந்த 2023 எதெல்லாம் பர்ஃபெக்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு டேரெக்டாக அது வந்து கரண்ட் அவர்ஸாகவும் இருக்கும், பட் ஜிகேவாகவும் இருக்கும். அந்த 2023 பேஸ் பண்ணி ஒரு டேட்டா மாதிரி கேட்டுருவாங்க. ஓகேவா, அதனால் ரொம்ப முக்கியம். 2023 ஓகேங்களா, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடந்துள்ள மாநிலம் அப்படின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சது யூபியில் தான் அதிகமாக இருக்கும். உத்தரப்பிரதேசம் தான். ஓகேவா, ஃபஸ்ட் பிளேஸ் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். 55% புகார்கள் அங்கே தான் பதிவாயிருக்கு. ஓகேவா, நமக்கு ஸ்டேட் தெரிஞ்சால் போதும். தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு 8வது இடத்தில் உள்ளது. இதையும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அதாவது கடந்த ஆண்டு 2023 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடந்துள்ள மாநிலங்களில் முதல் இடம் யாருன்னு நம்மளுடைய யூபி. ஓகேவா, உத்தரப்பிரதேஷ் தான். நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 8th பிளேஸில் இருக்குது. தமிழ்நாடு 8th பிளேஸில் இருக்குது. ஓகேங்களா, எழுதி வச்சுக்கோங்க, முக்கியமானது, டைரெக்டாக இடம்பெறும். நம்ம அடுத்து இப்போ 5th ஒன் போயிடலாம். ரொம்ப முக்கியமான இப்போ ஒரு நூல் பார்த்துடலாம். ஓகேங்களா, மகா கவிதை நூல். ஓகேங்களா, மகா கவிதை நூல் பேரே பார்த்தீங்கன்னா மகா கவிதை நூல். அதாவது மகா கவிதை நூல் என்ற நூல் யார் ஆசிரியர்னு கேட்கலாம், யார் எழுதினான்னு கேட்கலாம். எழுதியவர் யாருன்னா கவிஞர் வைரமுத்து. ஓகேவா, நம்முடைய கவிஞர் வைரமுத்து தான் எழுதியிருக்காரு. கள்ளிக்காட்டு இதிகாசம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. ஓகேவா, அவரே தான். நிறைய சினிமா பாடல் அவர் தான். ஓகேங்களா, கவிஞர் வைரமுத்து. இதை வெளியிட்டது யாருன்னா முதல்வர் ஸ்டாலின். ஓகேவா, முதல்வர் ஸ்டாலின் சமீபத்தில் வெளியிட்டார். அந்த புத்தகத்துடைய நேம் பார்த்தீங்கன்னா மகா கவிதை. ஓகேங்களா, பேரே மகா கவிதை. இந்த இதில் என்ன எதை பற்றி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. அதாவது நிலம், நீர், காற்று, வானம் பற்றிய அந்த 5 பூதங்கள் தொடர்பான கவிதை தொகுப்பு தான் இந்த மகா கவிதை. ஓகேங்களா, மகா கவிதைனா வைரமுத்து தான் எழுதியிருக்காரு. வெளியிட்டவர் நம்ம ஸ்டாலின் வெளியிட்டிருக்காரு. இது எதை பற்றின்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதாவது நிலம், நீர், காற்று, வானம். ஓகேவா, இப்படி 5 பூதங்கள் சொல்கிறோம். நம்ம நெருப்பு. ஓகே, மிஸ் பண்ணியிருக்காங்க. நிலம், நீர், தீ, காற்று, வானம் பற்றி 5 பூதங்கள் தொடர்பான கதை. இதில் தீ வந்து விடுபட்டிருக்கு. ஓகேவா, நெருப்பு விடுபட்டிருக்கு. இருந்தாலும் 5 பூதங்கள் பற்றிய ஒரு தொடர்பான கவிதை நூல் தான் இந்த மகா கவிதை நூல். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அடுத்தடுத்து பார்க்கலாம். நம்மளுடைய அடுத்த கரண்ட் அவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய முக்கியமான கொஸ்டின். ஓகேங்களா, பேரே பார்த்தீங்கன்னா வைஷாலி. ஓகே, வைஷாலியை பற்றி நம்ம என்ன படிக்க போகிறோம். எப்பயுமே ஆன்சர்லேருந்து தான் நீங்கள் கொஸ்டின் ரெடி பண்ணணும். வைஷாலியை பற்றி என்னன்னா தமிழ்நாட்டுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ளதான் நம்மளுடைய வைஷாலி. ஓகேவா, வைஷாலி ரொம்ப முக்கியமான இந்த பேர் நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரிஞ்ச பேர் யாருன்னா இந்த பிரக்யானந்தா. ஓகேங்களா, இந்த பிரக்யானந்தா எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரக்யானந்தாவுடைய சகோதரி தான் இந்த வைஷாலி. ஓகேங்களா, பிரக்யானந்தோட சகோதரி தான் வைஷாலி. இப்போ ஏன் வைஷாலியை பற்றி படிக்கிறோன்னா ஒன்றுமே இல்லை, தமிழ்நாட்டினுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்திருக்காங்க நம்மளுடைய வைஷாலி. கேட்பாங்க. ஓகேவா, இது டைரெக்டான கொஸ்டின். இது வைஷாலி ஆன்சரு. இந்தியாவினுடைய 84வது கிராண்ட் மாஸ்டர். ஓகேவா, யாருன்னா நம்ம வைஷாலி. தமிழ்நாட்டுடைய முதல் பெண் கிராண்ட் மாஸ்டர் யாருன்னா வைஷாலி. இந்தியாவின் 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற சிறப்பும் அவருக்கு தான்.
இதுவரைக்கும் 2 பெண்கள் தான். 3ஆவதாக பெண் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை பெற்றதும் நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த சென்னையைச் சேர்ந்த பெண் அந்த வைஷாலி. இவங்க வைஷாலி யாருன்னா பிரக்யானந்தருடைய சகோதரி. ஓகேங்களா. உலகிலேயே முதல் சகோதரி என்ற பெருமையை என்ன அர்த்தம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற சகோதரி அப்படின்ற பெருமை யாருக்கு இருக்குன்னா அந்த வேர்ல்டுலேயே வைஷாலிக்கும் பிரக்யானந்தாவுக்கும் தான் இருக்குது. இந்த சிறப்பு உலகத்தில் வேறு யாருக்குமே கிடையாது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. உலகிலேயே இங்கே மிஸ் ஆகிடுச்சு. உலகத்திலேயே கிராண்ட் மாஸ்டர் பட்டம் பெற்ற சகோதரி அப்படின்ற பெருமை யார்கிட்ட இருக்குன்னா வைஷாலி பிரக்யானந்தாட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ இது வந்து என்ன சொன்னோம், வைஷாலி வந்து 3ஆவது பெண் கிராண்ட் மாஸ்டர்னு சொல்கிறோம்ல இந்தியாவில். அப்போ இந்தியாவில் இதுக்கு முன்னாடி 2 பேர் யாருன்னா, இப்போ இங்கே கேனேரோ ஹம்பின்னு இன்னொருத்தவங்க ஹரிகா, ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஹம்பி, ஹரிகா, வைஷாலி இந்த 3 பேர் தாங்க இந்தியாவிலேயே பெண் கிராண்ட் மாஸ்டர். ஓகேங்களா. பெண் ஹம்பி, ஹரிகா, வைஷாலி. அப்போ இதுக்கு முன்னாடி 2 பேர், இப்போ வைஷாலி 3ஆவதாக சேர்ந்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிப்பாக எதிர்பார்க்க வேண்டிய இடம், பார்த்துக்கோங்க. நம்ம ஓகேங்களா, அடுத்து இது போயிடலாம். ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. நர்கீஸ் முகமது. ஓகேங்களா. கண்டிப்பாக இதை நீங்கள் கொஸ்டின் பேப்பர் பார்ப்பீங்க. யார் இந்த நர்கீஸ் முகமது? ரொம்ப முக்கியமாக நர்கீஸ் முகமது என்னன்னா, சமீபத்தில் அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. இவங்க ஒரு பெண். ஓகேவா. எப்படி படிக்கணும் பாருங்கள். அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. இவங்க ஒரு பெண். ஏன் முக்கியமாக படிக்கணும்னா, ஈரான் நாட்டு சிறையில், அதாவது ஜெயிலில் இருக்கிறாங்க. ஓகேவா. ஈரான் நாட்டு சிறையில் உள்ள போதே நர்கீஸ் முகமது என்ற பெண்ணுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது ஒரு சிறப்பான விஷயம். ஓகேவா. நர்கீஸ் முகமது இவங்க யாருன்னா ஈரான் நாட்டை சேர்ந்தவங்க, ஜெயிலில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு பெண்ணு. ஓகேவா. என்ன சிறப்புனா, ஈரானில் பெண்களுக்கு எதிராக இருந்த அந்த ஒடுக்குமுறையை எதிர்த்து இவங்க போராடினாங்க. ஈரானில் வந்து பெண்களுக்கு ரொம்ப மோசமான ஒரு அடக்குமுறை இருந்துச்சு. அதை எதிர்த்து போராடி திருப்பி ஜெயிலில் இருந்தவங்க தான் நர்கீஸ் முகமது. அமைதிக்கான நோபல் பரிசு பெறும் 19வது பெண். இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். ஈரானில் 2வது பெண்மணி இவங்க. ஓகேவா. ஈரானில் இதுக்கு முன்னாடி யாரோ வாங்கியிருக்காங்க, இவங்க 2வது பெண்மணி. ஆனால் பொதுவாக பார்க்க போனால் 19வது பெண். இந்த அமைதிக்கான நோபல் பரிசு பெறுகின்ற பெண்களின் பட்டியலில் 19வது நபர் தான் நம்மளுடைய நர்கீஸ் முகமது. ரொம்ப எதிர்பார்க்க வேண்டிய ஒரு கொஸ்டின். ஓகேவா. 7th. அடுத்து 8th போயிடலாம் பாருங்கள், டைம் இல்லை. கட்டாயம் இது கொஸ்டினில் இருக்கலாம். ஓகேவா. சாகித்ய அகாடமி இல்லாமலும் கொஸ்டின் நம்பர் இருக்காது. சாகித்ய அகாடமி கொடுத்துருக்காங்க. 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி பார்த்திங்கன்னா தமிழில். ஓகேங்களா. அதான் தமிழில் நீர்வழி படுவும் என்ற நாவலுக்காக. ஓகேவா. அப்படியே நாவல் ரொம்ப முக்கியம். தமிழ் மொழியில் நீர்வழி படுவும் அப்படின்ற ஒரு நாவலுக்கு தான் கொடுக்கப்பட்டுள்ளது. இது யாருன்னா தேவி பாரதிக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகேவா. அவனுடைய ஆசிரியர் பார்த்திங்கன்னா தேவி பாரதி. ரொம்ப ஒரு முக்கியமான பெயர். அவருடைய இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராஜசேகரன். ஓகேவா. இயற்பெயர் பார்த்திங்கன்னா ராஜசேகரன். அவங்க பேர் தேவி பாரதி. ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தவங்க. டிஸ்ட்ரிக்ட் ரொம்ப முக்கியம். அவங்க டைரெக்டாக நூலை கேட்கலாம். நூல் ரொம்ப எல்லாருக்கும் தெரியும். ஓகேவா. அந்த எழுத்தாளர் பேர் தெரியும். இருந்தாலும் எந்த மாவட்டன்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அது ரொம்ப முக்கியம். கொஸ்டின் இப்படியும் வரும். ஓகேவா. சிம்பிளாக கேட்டுருவாங்க. எப்படின்னா, நொய்யல் அப்படின்ற ஒரு நூல் யாருடன் கேட்கலாம். இது வந்து நிழவின் கிடையாது, நிழலின். ஓகேவா. நிழலின் தனிமை. இது வந்து நிழலின் தனிமை. நட்ராஜ் மகாராஜ். இந்த 3மே நம்மளுடைய யார், இந்த இப்போ அகவடை வாங்குறாங்கல்ல, தேவி பாரதியினுடைய படைப்பு. ஓகேவா. ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் இப்படியும் இடம்பெறும். நட்ராஜ் மகாராஜ் என்ற இந்த படைப்பை யாருன்னு கேட்கலாம். ஏன்னா சமீபத்தில் அவார்டு வாங்கியிருக்காங்கல்ல, அப்போ அப்படிங்கும்போது இப்படி சுற்றி இந்த 3 நூலை கூட தரவாக பார்த்துக்கணும். ஓகேவா. இது கூட இடம்பெறலாம். நம்ம எல்லாம் அந்த சாகித்ய அகாடமி ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் இதை கேட்டு போயிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் இந்த 3த்தையும் படிக்கணும். நிழலின் தனிமை, நட்ராஜ் மகாராஜ், நொய்யல். இந்த 3மே யாருடைய படைப்பு அப்படின்னா நம்முடைய தேவி பாரதி தான். ரொம்ப முக்கியம். அடுத்து நாம் என்ன பண்ண போகிறோம்னா, அடுத்து 9 வந்துட்டோம். ரொம்ப முக்கியமானது ஒரு இணையதளம். ஓகேவா. ரொம்ப முக்கியம். கேரிங்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கேர் பண்ணுறது. அப்போ கேரிங்ஸ் அப்படின்னா குழந்தைகளை தத்தெடுக்கும் நடைமுறைகளை எளிதாக்க. அப்போ எதை பற்றினா, குழந்தைகளை தத்தெடுக்கிறோம்ல, நடைமுறைகளை சிம்பிளாக்குறாங்க, ரொம்ப எளிமையாக்குறாங்க. எப்படின்னா இந்த இணையதளம் மூலமாக தான். அதாவது இதுக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருந்துச்சு, ஒரு குழந்தையை வந்து தத்தெடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 ஆண்டு பராமரித்து அதுக்கான சான்றிதழெல்லாம் வாங்கணும். தற்போது என்ன பண்ணாங்கன்னா 2 ஆண்டுகளாக மாற்றப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல 5 வருஷமாக இருந்துச்சு. முதல்ல 5 வருஷம், இப்போ 2 வருஷம் ஆக்கிட்டாங்க. ஓகேவா. இது யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர்கள் ஸ்மிருதி தான் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இந்த இணையதளம் ரொம்ப முக்கியம். பேர் வந்து கேரிங்ஸ் போர்ட்டல். ஓகேவா. கேரிங்ஸ் இணையதளம் பார்த்துங்க. அடுத்து 10வது வந்துட்டோம். 10வது பாருங்கள்.
நேம் பாருங்கள், பண்டித அயோத்திதாசர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்ன இந்த திட்டத்தோட நோக்கம்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டது. இது எதற்காக தொடங்கப்பட்டதுன்னா, ஆதி திராவிடர் இருக்காங்கல்ல, ஓகேவா, அந்த ஆதி திராவிடனுடைய குடியிருப்புகள் அவங்களுக்கு ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு சரியான முறையில் பட்டா போய் சேரலை. ஓகேவா, எந்த ஒரு அவங்களுக்கு பட்டா வசதி கிடையாது, வீடு கட்டுகிற வசதி கிடையாது. 1980-90 கொடுக்கப்பட்ட அந்த நமுனா வெறும் அந்த பேப்பர் மட்டுமே அவங்கள்ட்ட இன்னும் அப்படியே இருக்கிறதால அவங்களால இன்னும் அந்த குடியிருப்புகளை மேம்படுத்த இயலாதனால இப்போ ஒரு ஸ்கீம் மாதிரி போட்டிருக்காங்க, பண்டித அயோத்திதாசர் குடியிருப்புகள் மேம்பாட்டு திட்டம். எதற்காகனா, ஆதி திராவிடர் குடியிருப்புகளை மேம்படுத்த தொடங்கப்பட்டது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் தொடங்கியிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப முக்கியம். ரூபாய் 1000 கோடி செலவு, தமிழ்நாடு கவர்மெண்ட். ஓகேங்களா, புரியுதா, அவங்க நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்டத்தட்ட நம்ம ஓரளவு 10 கொஷின் 10 பேசப்படும் 10 ஓகேவா எடுத்திருக்கோம். ரொம்ப ரொம்ப முக்கியம், தெரிஞ்சுக்கலாம். நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்த 10 நம்ம பார்க்கலாம். எல்லாமே கலந்து தான் வரும். ஓகேவா, நீங்கள் ஹெட்செட் போட்டுட்டு கேட்டால் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். உங்களோட எய்ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 175 தாண்டி நீங்கள் அடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 175 தாண்டணும். வேறு வழி கிடையாது. கிட்டத்தட்ட இன்னும் 90 நாட்களுக்கு மேலாக உள்ளது. அதனால் நீங்கள் உங்களால் முடியும். ஓகேவா, தமிழில் நம்ம 95. ஓகேவா, 95, மேக்ஸ் ஒரு 23 அடிக்கிறோம். ஓகேவா, இது கூட்டுங்க, இதுவே 8, இதுவே 118 வந்துருச்சு. ஓகேவா, ஞாபகம் 75 கொஸ்டின் நம்ம மீதி அடிக்க போகிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களால் முடியும். இந்த வேலையை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லாருக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். தேங்க்யூ.